மாதத்துடைய வினாத்தாள் 5வது வினாத்தாள். முதலாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் எடுத்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கம் தெரியாம இருக்கலாம். இப்ப நீங்க 3ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. 3ஆம் ஆண்டுல வலது இடது ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அதை இப்படி எடுக்கக்குள்ள நீங்க 3ஆம் ஆண்டுலயே படிச்சிருக்கீங்க. இங்கால சைட் தான் வலது, இங்கால சைட் இடது. இது முன்னுக்கு கண்ணை வச்சிருந்தா, இவர் மாறி இருந்தாருன்னு சொன்னா இங்கால சைட்ல இவர் மாறி இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா இங்க அங்கல பார்க்கறதுக்கு நிக்கிறாரு, முன்னுக்கு பார்க்கறதுக்கு நிக்கிறாருன்னு சொன்னா இதுதான் வலது. இருக்கிறத பொறுத்து இருக்குது. முன்னுக்கு முகம் இருந்தா இங்க சீட்ல வலது அப்படின்னு சொன்னா இந்த படத்துல முன்னுக்கு முகம் இருக்குது. அப்ப இந்த அப்பா இது வந்துட்டு வலது கையா இருக்கு, இது வந்து வலது. இங்க சைட் இது வந்து இடது, இது வந்து இடது. இவர்கள் அனைவரும் தங்கள் கலைகளை அண்ட அவர்களை உயர்த்திட்டிருக்கிறாங்க. ஒரு கையத்தான் உயர்த்திட்டிருக்கிறாங்க, 2 கை இல்லை. அப்ப ஆன்சர் இல்லை. மகனும் வலது கை இங்க பாத்தீங்க சொன்னா இடது கை தான் உயர்த்திருக்கிறாங்க. அப்ப முதலாவதும் இல்ல, 2ஆவதும் இல்ல, 3ஆவது சரி. தந்தை வலது கை வைத்திருக்கிறாரு, மகன் வந்து வலது கை வைத்திருக்கிறார், தாய் வந்து சரியா இடது கை, மகன் இடது கை என்கிறது 3ஆவது ஆன்சர் சரி. இதுல பாப்பீங்க இது மீன் இருக்குது. மீன் எங்க வரமாட்டா தண்ணிக்கு வரும். அப்ப முதலாவது முறையை கேட்கக்குள்ள சரியான அப்ப முறைக்குள்ள முதலாவது 3ஆவது வரும். ஏன்னா மீன் இருக்கிறது இங்கதான். அப்ப அதுக்கு நேரம் முன்னோர் கேட்டிக்கிற இதுதான் கேட்டிக்குது. அப்ப படு அடுத்தது வந்து இதுல குயில்கள் கூவும். இது சரி, இது சரி. கரையும் கண்ணன் தான் கரையிறோம். கண்ணனும் என்று சொன்னா இது வந்துட்டு கண்ணன் எதுக்கு சொல்லுவாங்க, அல்லது வந்து பாட்டுக்கு சொல்லுவாங்க. கண்ணன் சொல்லி சொன்னா பாட்டு எங்களுக்கு வரும். அப்ப காட்டு வந்து அதாவது கோயில் கூவுற அந்த ஓசை வந்து காதுகளுக்கு இனிமையா இருக்கு. அப்ப இனிமையாங்கிறது 2ஆவது விட வரும். அடுத்தது 4ஆவது இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவசரமா இருக்கா ஃபாஸ்டா இருக்கா இல்லையே இல்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது படத்துக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா இங்க இந்த கொம்பு இங்க 2 ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 3ஆவது படத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அதாவது விஷயம் என்னன்னா இதே மாதிரி வரணும் மீதி அதே பிக்சரை தூக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. இது சரியான நுணுக்கம். சரியா நிறைய நல்லா ஒத்து பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப இந்த கால் இந்த இருக்கிற வெட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா அப்ப இங்க வந்து இதுதான் சரி. இதுல விடத்தை வந்து இடவு குறையிருக்கு. ரைட். அடுத்தது வந்து இந்த கேள்வியில கவிதையை ஒரு உருவாக்கினா நீங்க கேள்வி வாங்கிச்சிருப்பீங்க. ஒன்றை சுத்தி அடுத்தது அதாவது மேல் கல்லும் கீழ்கல்லும் இங்கே தினம் ஒன்றாக உழைக்குது. அதாவது ஒன்று இல்லாட்டி ஒன்று இயங்கியிலா. அப்ப அப்படி உழைக்கிறது 3 பேரும் ஒன்று இல்லாட்டி ஒன்று இயங்கியிலா. தனியா ஒன்றை மட்டும் வச்சு இது செய்யலாம். மேல் கல் வட்டமாக சுழலு. அப்ப அம்மி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சரியா வட்டமா சுழல்றாண்டா இல்ல, அம்மி வந்து வட்டமாக்கல்ல. அப்ப இதுக்கு வந்துட்டு ஆட்டுக்கல்லுங்கிறத வந்துட்டு வட்டமாக்க செய்யறது. அடுத்தது அடுத்தது கமலநாதன் என்ற முதலாளி ஒரு மேசனும் கமலநாதன் என்ற முதலாளியிடம் ஒரு மேசனும் மற்றும் ஒரு உதவியாளரும் வேலை செய்கின்றனர். கமலநாதன் தன்னிடம் இருந்த பணத்தை மேசனுக்கு மட்டும் கூலியாக வழங்கினால் 20 நாட்களுக்கு வழங்க முடியும். அல்லது உதவியாளனுக்கு மட்டும் கூலியாக வழங்கினால் 30 நாட்களுக்கு மட்டும் வழங்க முடியும். அதே பணத்தை இருவருக்கும் ஒன்றாக கூலியாக வழங்கினால் எத்தனை நாட்களுக்கு வழங்க முடியும்? இதுதான் இந்த பேப்பர்ல ஒரு 5, 6 கேள்விகள்ல இது ஒன்று முக்கியமான வினா. இல்லையா கேள்வி. இப்ப இவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்று நமக்கு தெரியா. இவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு. அப்ப இந்த காசை வச்சு நாம ஆனா என்ன நடக்குது?
இந்த காசை வச்சு நாம வந்து ஆஹ், என்ன மாதிரி என்று பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்க காசு நமக்கு தரப்படும் இல்லை. காசு தந்திருக்காங்க சொல்லி தந்திருக்காங்களா? தரம் இல்ல. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னா நாம வந்து பேமெண்ட் போடணும். இவ்வளவு வந்து விளையாட்டு காசு இருக்கு. அதுக்கு கண்டபடி இல்ல. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாம சில கேள்விகளுக்கு முன்வாசி கண்டு செய்யலாம், சில கேள்விகளுக்கு பெருக்கி செய்யலாம். அப்ப இதை நான் வந்து 20 ரூபாய் வரப்பட்டிக்கு 20 நாட்கள் வந்து தரப்பட்டிருக்குது. 20 நாட்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அல்லது மற்ற அளவு கொடுக்குறேன்னா 30 நாளைக்கு கொடுக்கலாம். இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இது ரெண்டு நான் பிரிக்கிறேன். காசு இருக்குது என்று சொல்லி எடுக்கிறேன். இவர்கிட்ட 600 காசு வைக்குது என்று சொல்லி எடுக்கிறேன். அப்ப எடுக்கிறேன்னு சொன்னா அந்த அமௌண்ட வச்சு நாம செய்யப்படும். இப்ப பாருங்க, இது நாள், இதுவும் நாள். இது மேசனுக்கு கொடுக்குறேன்டா, மேசன். இது வந்து கூலிக்கு, கூலிக்கு கொடுக்குறேன் 30 நாளைக்கு கொடுக்கலாம். மேசனுக்கு கொடுக்க வேண்டாம் 20 நாளைக்கு கொடுக்கலாம். 1 மாசம் இருக்காது. இது இப்போதைய காசுக்கு கூட. ஆனா நான் அமௌண்ட் எடுத்திருக்கேன் எப்படின்னா 600 ரூபாய். இந்த 600 ரூபாய் சரியா? இந்த 600 ரூபாய் முதலாவது மேசனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி கொடுக்குறேன் என்று எடுப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி? அப்ப 20 நாளைக்கும் இவர் கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்னால் 600 20 நாளைக்கு இவர் கொடுக்கிறாங்க என்று சொன்னா சரியா? அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு வேண்டாம் 30 ரூபாய் கொடுக்குறேன். சரிதானே? நீங்க இந்த 600 ரூபாய் நீங்க 20ஆல பிரிங்க. வச்சீங்கன்னு சொன்னா இந்த சைவர் இந்த சைவர் இந்த இதுல வெட்டினீங்கன்னா 30. அப்ப இதற்கு 30 நாள் இல்ல 30 ரூபா. 600 ரூபாய் காசையும் 20 நாளைக்கு கொடுத்தால் ஒரு நாளைக்கு கொடுக்கறது 30 ரூபாய். அதே போல அடுத்த ஆளுக்கு மட்டும் கொடுக்கிறேன் இது 30 நாளைக்கு கொடுக்கிறேன் சொல்லி சொன்னா இந்த 600 ரூபாய் 30 நாளைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து சரியா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுக்க. இப்ப பாருங்க, இவருக்கு மட்டும் கொடுக்கிறேன்டா 30 ரூபாய் வரும், இவருக்கு மட்டும் கொடுக்கிறேன்டா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வரும். இப்ப 2 பேரும் வராங்க ஒரே டைம்ல. அப்ப 2 பேரும் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 30 கொடுத்து சரி வருமா? 2 பேரும் ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னு சொன்னா 30 கொடுத்து சரி வருமா? கொடுக்கணும். 2 பேரும் ஒரு நாள் வந்தா இவருக்கு 30 ரூபாய் கொடுக்கணும், இவருக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு தேவை 50 ரூபாய் தேவை. சரியா? ஒரு நாளைக்கு 50 ரூபாய். அப்ப இருக்கிற 600 ரூபாயும் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா சரியா? அப்ப 50 பிரிச்சேன்னு சொல்லி சொன்னா இந்த சைவரையும் பெற்றேன் இந்த சைவரையும் பெற்றேன். அப்ப 65 பிரிச்சா 12 நாட்களுக்கு 12 நாட்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிற காசு. விளங்குதா? விளங்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? திருப்பி சொல்லணும். திக்கி திக்கி வருகுது. யாருக்கு திக்கி திக்கி வருது? திக்கி திக்கி வராது. எங்கட கவனிப்பு பிரச்சனை இல்ல, 3 கட்ட இருக்குது. வேணுமெண்டா ஸ்கிரீன்ஷாட் வேணுமெண்டா அடிக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா 3 இருக்குது.
சரியா? திக்கி திக்கி வருதுன்னு சொன்னா அவங்களோட கவரேஜ்ல தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் திக்கி திக்கி வருதா? சரி, இன்னொரு உதாரணம் உண்டு பாருங்க. அந்த உதாரணத்தை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. சரியா? என்ன மாதிரி எடுக்கணும் சொல்லி போட்டு நீங்க கண்டுபிடிங்க. அதாவது ஏங்கிறவர் ஒரு வேலையை செய்தாருன்னு சொல்லி சொன்னா, ஏங்கிறவர் ஒரு வேலையை தனியே செய்தாருன்னு சொன்னா அவர் வந்து 20 நாளைக்கு sorry, ஏங்கிறால் நீயே செய்தாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து சில ஏங்கிறது தனியே செய்தாருன்னு சொன்னா 80 நாட்கள் அவர் முடிப்பவர். 80 டே முடிப்பாருன்னு சொன்னா 80 நாட்களுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏங்கிற அதே கேள்விதான், அந்த இலக்கத்தை மட்டும் மாத்திரம். பி என்கிறவர் சொல்லி சொன்னா இவருக்கு சம்பளம் கொடுத்து செய்கிறேன்னு சொன்னா இவர் வந்து 120 நாட்களுக்கு 120 நாட்களுக்கு போதுமானது. இருக்கிற கடைசி வந்து இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 80 நாட்களுக்கு போதும், இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 120 நாட்களுக்கு போதும். இப்ப சரியா, 2 பேரும் ஒன்றா வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா இருக்கிற காசை எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? இருக்கிற காசை எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? விளங்கல்ல? சரி, அனுப்ப ஒரு காசு இருக்குது. சரியா, இருக்கிற காசு 8 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம். இவர் மட்டும் வேலை செய்தாருன்னு சொன்னா 8 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம். இவர் மட்டும் வேலை செய்யறாரு சொன்னா 12 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட சொல்லல இல்ல. இப்ப சரியா, இப்ப வந்து 2 பேரும் ஒன்றா வேலைக்கு வர்றாங்க என்று சொன்னா இருக்கிற காசு எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? ஆன்சர் எடுத்தாக்க கேட்கலாம். ஆன்சர் எடுத்துட்டீங்களா? இல்ல சார். விளங்கலையா? ஏங்கிறவர் மட்டும் சம்பளம் எடுக்கிறேன்னு சொன்னா 8 நாளைக்கு எடுக்கலாம் இருக்கிற காசு. பிங்கிறவர் மட்டும் 12 நாளைக்கு எடுக்கலாம். இப்ப பாருங்க, என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா 12 8ஆல பெருக்கிறேன். 12 8ஆல பெருக்கிறேன் 96. சரியா, அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவற்றை காசு இருக்குது 96 காசு இருக்குது என்று சொல்லி நம்ம எடுக்கணும். புரியுதா? இப்ப அந்த 96 ரூபாயையும் இவர் 8 நாளைக்கு கொடுக்கிறாரு என்று சொல்லி சொன்னா ஏங்கிறவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்காரு? 12 ரூபாய் கொடுக்காரு. ஒரு நாளைக்கு 12 ரூபாய் கொடுக்காரு. அடுத்தது பி என்கிற ஆளுக்கு
இந்த 96 ரூபாயும் அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன்னா பன்னெண்டு. பன்னெண்டா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 8 ரூபா வரும். இவனுக்கு 8 ரூபா வரும். அப்ப 2 பேரும் வேலைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா 20 ரூபா தேவை. ஒரு நாளைக்கு 20 ரூபா தேவை. விளங்கிட்டா? ஒரு நாளைக்கு 20 ரூபா. அப்ப இருக்கிற கடைசி வந்து 96 ரூபா. 20 ரூபா அப்படி கொடுக்குறேன்னா நாலும் அங்கால தசத்திலையும் வரும். சரியா? இப்ப நான் வந்து சும்மா கணக்கு பார்க்கல, சும்மா வந்துருக்கேன். உங்களுக்கு கணக்குல வந்து கணக்கு பார்த்து தருவாங்க எத்தனை நாளைக்கு எங்களுக்கு கொடுக்கணும் மட்டும் சரி போட்டு. அப்ப இதை பாத்தீங்கன்னா 96 20ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4.8 சொல்லி, அதாவது 4.8 சொல்லி ஆன்சர் வரும். 4.8 உங்களுக்கு விட வரும். 4 கூடலாம் என்று சொல்லி விட வரும். இந்த கணக்கு வந்துட்டு மட்டுக்கு மட்டும் பார்க்கையில ஒரு வச்சுதான் எடுக்கணும். அப்ப அந்த கேள்விகளை வச்சுதான் நம்ம எடுக்க வேண்டியது. தர வேணும். ரைட். இது வாங்கிருக்கும் நினைக்கிறேன். என்ன ஒன்று வேணுமா? தேவையில்ல. தேவையில்ல தானே? வேணும். அது அண்ணாண்டா இது கணக்குல பிரிவான எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து லேட்டா எனக்கு காமனத்திலம் பொங்க முடிச்சு சொல்லி போட்டோம்ல. அப்ப உங்களுக்கு உதாரணங்கள் தரதுக்கு கொஞ்சம் கணக்கு செய்து பார்க்கறதுக்கு எடுத்து வரவில்லை. அப்ப தசத்தில் வருது. அப்ப அதுக்கு அந்த மெனக்கர டைம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அந்த கணக்கு நான் இது செய்யறோம். 40 ஒரு வேலை செய்யறதுக்கு ஏங்கிற 40 நாள் பிங்கிற வந்துட்டு 64 சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க. இது செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏ மட்டும் பி செஞ்சா இருக்கிற சம்பளத்தை 40 நாளைக்கு கொடுக்கலாம். பி மட்டும் வேலை செஞ்சா இருக்கிற காசை வந்து 60 நாளைக்கு கொடுக்கலாம் என்று சொன்னா இது பிரிக்கலாம். ஆன்சர் எடுத்தாக்கள் கைத்துங்க. மஹதி எத்தனை ஆன்சர்? இல்ல. வேற ஆன்சர் எடுத்தாங்க. 24. வெரி குட். லுக்னா 4. இல்லை. காசு என்ன விட சும்மா வரல. அளவுக்கு வந்து வைக்கிறேன். என்ன விட 24 சார். 24. இதா வந்து இல்ல சார். இல்ல. 24. மைக் ஆன் பண்ணுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா ஏ மட்டும் அந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டுன்னா 40 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம். பி மட்டும் சொல்லிட்டுன்னா 60 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம். அப்படி நமக்கு தெரியா. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதையும் பெருக்கி எடுக்கேன். பிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு 60 பிறக்கணும். பிரிக்கிறேன்னு சொன்னா 6 நாள் 24 2400 காசு இருக்குது. சரியா 2400 காசு. இப்ப இந்த 2400 ரூபாயையும் பிரிக்கப்படும். ஏ மட்டும் வேலை செஞ்சா 40 நாளைக்கு வேலை செஞ்சா அவருக்கு ஒரு நாளைக்கு வரும். இருக்கிற காசு ஒரு நாளைக்கு போறோம் என்று பிரிக்கிறேன். 40 பிரிக்க வேண்டாம். இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 60 ரூபாய் கொடுக்க போறோம். ஒரு நாளைக்கு வந்து 60 ரூபாய் கொடுக்க போறோம். அதுக்கு பி மட்டும் வேலை செய்யறாரு சொன்னா அவர் 60 நாளைக்கு வேலை செய்யறாரு. அப்படின்ற அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்க போறோம் என்று சொன்னா அந்த 60 ஆளை பிரிக்கணும்னு சொன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபாய் வரும். எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா 2400 இந்த 60 ஆளை பிரிங்கிறேன். பிரிச்சிங்கன்னு சொன்னா இந்த சைவரை வெட்டுவோம், இந்த சைவரை வெட்டுவோம். சரியா இந்த சைவரை வெட்டுறேன். இப்ப வெட்டினா இதையும் வெட்டினேன். இப்ப இங்க 24 அப்ப 6 4 24 4 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 40 ரூபா. இப்ப பாத்தீங்கன்னா 40 ஒரு நாளைக்கு 2 பேரும் வேலை செஞ்சாடா 100 ரூபாய் தேவை. 2 பேரும் ஒரு டைம்ல வேலை செஞ்சாடா. இவர் வேலை செஞ்சாண்டா ஒரு நாளைக்கு 60 ரூபாய், இவர் வேலை செஞ்சாண்டா ஒரு நாளைக்கு 40 ரூபாய். அப்ப 2 பேருமே வேலை செஞ்சாண்டா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வேணும். அப்ப 100 ரூபா ஒரு நாளைக்கு வேணுமெண்டா உங்கள்கிட்ட இருக்கிற காசு எடுத்தீங்க 2400 ரூபா தான் இருக்குது. அந்த 2400 ரூபாய் சரியா இந்த 100 பிரிச்சிங்கன்னு சொன்னா இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் 24 நாட்கள் வரும். 24 நாட்கள் சொல்லி வரும். சரியா இது இன்னும் விலங்குகள் சொன்னா மெசேஜ் பண்ணுங்க. அது பிரிபடக்கூடிய நான் கேள்வி செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதனால செமினார் டே இல்ல செமினார் டேன்னு போட்டிருக்கிறேன். 5வது போட்டிருக்கிறேன். அதுல 2 கேள்வி மின்னுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்ப இதையும் சேர்த்து வச்சு நாம அதையும் சேர்த்து படிப்போம். விளையாட்டு போட்டி ஒன்றை பார்வையிடுவதற்காக நுழைவதற்காக 12 நுழைவாயில்கள் இருந்தது. 5 நுழைவாள்கள் இருக்கின்றன. ஒரு ரசிகர் சரியா எத்தனை வெவ்வேறு வழியால அவர் நுழைந்து வெளிச்செல்லலாம் கேட்டிக்குது. அப்ப எத்தனை வெவ்வேறு வழியால அவர் வந்து என்று கேட்டிக்குது. அப்ப இதுல வந்து உள்நுழைகிறது நுழைவு. இப்ப வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 சொல்லி 12 வழி இருக்கு. சரியா 12 வழி இருக்குது. வெளியேற வந்து ABCDE என்று சொல்லி 5 வழி இருக்கு. சரியா 5 வழி இருக்கு. இப்ப ஒரு வந்தாரண்டா இது வந்து முதலாம் கேட்டல வந்து ஏ கேட்டல வெளியாகலாம். முதலாம் கேட்டல வந்து பி கேட்டல வெளியாகலாம். முதலாம் கேட்டல வந்து சி கேட்டல வெளியாகலாம். முதல்ல வந்து இதால வெளியாகலாம். இதுல இருந்து இதால வெளியாகலாம். சரி அப்ப இதால வந்து ஆரம்பிச்சுன்னா 5 வழிமுறை இருக்கு. இதால வந்து 5 வழிமுறை இருக்கு. சரி அவரு இதால வந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி ஏ பி சி டி இ சரியா அப்ப இதுக்கு 5 5 அதே போல இதால வந்தாருன்னா 5 இப்படி 12 ஆலயம் 5 5 5 12 5 60. அப்ப 60 வழிகள் இருக்கு. வழி வந்து போறதுக்கான வழி இது விளங்கிட்டா விளங்கிட்டா எப்படி உதாரணம் சொன்னா 1 ஏயும் 1 பியும் 1 சியும் 1 டியும் 1 இயும்
இந்த கேட்டாக வந்து இந்த 5 கேட்டாக வந்து ஒன்று. அடுத்தது ரெண்டாவதுல வந்து ரெண்டாவதுல வந்து பி ஆல போகணும், ரெண்டாவது வந்து சி ஆல போகணும், ரெண்டாவதுல வந்து டி ஆல போகணும், ரெண்டாவதுல வந்து இ ஆல போகலாம். அப்ப ரெண்டுக்குமே 10 வந்துட்டு சரியா? அது 3 பேருக்கு இதே மாதிரி 5 வரும் 15, இதே மாதிரி 5 வரும் 20, இப்படி 5 5 5 5 கேட்டால 60 வழிகளால ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். அப்ப 60 வழிகளால 60 உலக வந்து வழிகளால வரும். ஆகவே எனக்கு வந்து 60 சொல்லிப்பட்டு விடுவாரு. அடுத்தது அப்ப இதுக்கு வந்து 60. இதுக்கு வந்து 3 வெட்டினா சில ஏற்கனவே நாம படிச்சிருப்போம், விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கலர் பொண்ணு இப்படி மடிச்சு பட்டா இதை வந்து இந்த கோட்டை விட்டாங்க வெட்டி நாங்க சொன்னா இது வந்து மடிச்சுத்தான் இருக்குது, இது வந்து கொண்டு இல்ல. அதாவது இது ஒரு துண்டு தான் இருக்கும், இதுவும் ஒரு துண்டு தான் இருக்கும், இதுவும் ஒரு துண்டு தான் இருக்கும். மற்றது இது விட்டக்குள்ள இங்க 3 துண்டு வரும், இது உண்டு. அப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா 1 2 மொத்தம் எத்தனை வரப்போகுது என்று சொன்னா இது 1 இது 2 இது 3 இது 2 சேர்ந்து 4, சரி இது 5 6 7 8 9 10 11 12 13 13 வரும். அடுத்தது பார்க்கும்போது அவனது தந்தைக்கு வயது 27. சரி, அப்ப ரிதுங்கிற பிள்ளை வந்து பார்க்கக்குள்ள தந்தோட வயது 27. அவர் 3 வயது இளமையான அவனு சகோதரன் கொண்டபோது அவனுடைய சரியா தந்தைக்கு வயது 29. ஏனென் ரிதுவின் பெற்றோர் இருவருக்கும் இடையிலான என்ன? இப்ப பாருங்க, அவனுக்கு ரிதுங்கிற பிள்ளை பார்க்கக்குள்ள இது அப்ப ரிது 25 வயது, இவருக்கு வயசு இல்ல. என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமா? இவரு பார்க்கக்குள்ள இவருக்கு வயசு இல்ல, ஆனா தாயோட வயசு 27. சாரி, தந்தட வயசு தந்தட வயசு 27. சரி, இளமையான இவர் 3 இளமையான தம்பி இருக்காரு அப்படி சொன்னா இங்க வந்து இவர் தம்பி என்று சொன்னா இவர் 3 வயசு இளமை. எங்கக்குள்ள தம்பி பிறக்கக்குள்ள வயசு இல்ல, ஆனா இவருக்கு 3 வயசு வந்தானே. தம்பி பிறக்கக்குள்ள வயசு இல்ல, ஆனா இவருக்கு வந்து 3 வயசு. அப்ப அதே போல இந்த தந்தைக்கும் எத்தனை வந்துட்டோம்னா இவருக்கு 3 கூடுற மாதிரி இவருக்கு 3, தந்தைக்கு 3 கூடும், அப்ப 30. வந்து இவருக்குள்ள 29 வயசு. இது சொல்லப்படாது, இது சொல்லப்பட்டது இவரே உலகக்குள்ள. தந்தைக்கும் தந்தைக்கும் இடையிலான வயசு வித்தியாசம். இவர் இந்த தம்பி பிறக்கக்குள்ள தகப்பனுக்கு 30 வயசு, தாய்க்கு வந்து 29 வயசு. ஆகவே ஒரு வயசுதான் தகப்பனுக்கு இடையிலான வித்தியாசம். விட சரி, விட வந்து 3வது விட, முதலாவது இல்ல 3வது விட ஒன்றுங்கிறது. மோட்டார் வாகனம் வந்து மொத்த தூரத்தில் முதல் பகுதியை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதி தூரத்தை வந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணம் செய்கிறது. ஏனின் வாகனம் தனது பயண தூரமான 180 கிலோமீட்டரை நிறைவு செய்வதற்கு அதாவது பார்த்தீங்களா அதுல தூரம் என்ன என்று சொன்னா 180 கிலோமீட்டரா. சரியா, மொத்தம் வந்துட்டு 180 கிலோமீட்டர் மொத்தம். முதல் பாதிய 30 செய்தி, அடுத்த பாதிய 45 செய்தி. அப்ப முதல் இந்த நான் வந்துட்டு பிரிச்சேன்னு சொன்னா அரவாசண்டா இது 90 கிலோமீட்டர், இது 90 கிலோமீட்டர். இது விளங்குதானே? அரவாசி 30 வந்து 45 போகுது. இப்ப 30 ஆழத்துக்கு 30
30 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் அப்ப 1 மணித்தியாலத்துக்கு 30 என்று சொன்னா 100 எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? 100 எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? அரைவாசிக்கும் எத்தனை மணித்தியாலம்? 1 மணித்தியாலத்துக்கு 30. அப்ப 2 மணித்தியாலத்துக்கு 60, 3 மணித்தியாலத்துக்கு 100. அப்ப இவ்வளவு இந்த மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் என்றால் 1 மணித்தியாலத்துக்கு 30 90க்கும் வந்து 3 மணித்தியாலம் வரும். இந்த அடுத்த 90 வந்து 45ல வராரு 45 கிலோமீட்டர். அப்ப மணித்தியாலத்துக்கு 45 சொன்னா 90க்கும் வந்து 2 மணித்தியாலம் வரும். 2 மணித்தியாலம். அப்ப பயணம் செய்யறதுக்கு செலவழிச்சது நிறைய 3 5 மணித்தியாலம். அது பயணம் செய்யறதுக்கு செலவழிச்சது 3 5 மணித்தியாலத்துக்குரிய இது. இதுல பாத்தீங்க சொன்னா லேசி உண்டையும் அம்பளையும் கொடுங்க 10 10 16 20. இங்க 5 வந்திருக்குது. அப்ப 20 சரி 5 வாரேன்னு சொல்லி சொன்னா 4 பிரிச்சிருக்கணும். 20 5 வாரேன்னு சொன்னா 4 பிரிச்சிருக்கணும். அப்படி இல்லைண்டா நடுவுக்கு இருக்கிறதால பிரிச்சிங்கன்னு சொன்னா 4. அப்ப என்ன 4 கம்பி 4 இடத்த பிரிச்சிருக்கு 4 பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை பாருங்க எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிங்கடா 10 12 22 30. அப்ப இந்த 30 சரியா நடுவுக்கு வருது என்று சொல்லி சொன்னா நடுவுக்கு பிரிச்சிங்கன்னா 5. அப்ப இந்த 5 ஆள் பிரிச்சிருக்காரு. அப்ப எப்படி 5 ஆள் 1 2 3 4 5 பிரிக்கிறதுனால 5 ஆள் பிரிக்கிறீங்க. ஆகவே நாம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா 1 2 இது எல்லாத்தையும் கூட்டுவோம். இது எல்லாத்தையும் கூட்டினோம்ன்றா 15 15 24 24 இங்க 1 2 3 4 5 6 பிரிச்சிருக்காங்க. 6 பிரிச்ச மாட்டா அப்ப நடுவுக்கு என்ன வர மாட்டா 4 என்று வரும்படு. இதை ஏன் பிரிச்சா 4 குண்டா பிரிக்கப்பட்டிருக்குது அதால 4 பிரிச்சேன். இது வந்து 5 துண்டா பிரிச்சிருக்கு 5ஆல பிரிச்சேன். இது வந்து 6 துண்டா பிரிச்சிருக்குது 6ஆல பிரிச்சேன். இப்படி பார்க்கலாம். சரியா அடுத்தது பாத்தீங்க சொன்னா இது 1 2 கூட்டினா இந்த இருக்கிறது 3. இந்த 1 2 கூட்டினா 3. இந்த 2 7 5 கூட்டினா இந்த இருக்கிற 7. இந்த இருக்கிற 1 0 கூட்டினா இந்த இருக்கிற 1. அப்ப பாருங்க 3 4 கூட்டினீங்கன்னா 7. இந்த 6 2 கூட்டினீங்கன்னா 8. இந்த 2 கூட்டினீங்கன்னா 2. அப்ப வந்து வந்துருக்குது. அப்ப 0 கூட்டினீங்கன்னா 1. இது 2 கூட்டினீங்கன்னா 5. இது 2 கூட்டினீங்கன்னா 6. அப்ப 156 இந்த இருக்கிறது. அடுத்தது வலசை ஒன்றில் முன்னாளிலிருந்து சங்கரன் 4வது இடத்திலும் பின்னாளிலிருந்து வழக்கும் சங்கரி 7வது இடத்திலும் இருக்கின்றனர். இப்ப இது நிறைய கேள்வி வருது. அப்ப நீங்க இதை வந்து லேசா விளங்கி கொள்ளணும். இப்ப பாருங்க வரிசை ஒன்றிலிருந்து பார்க்கக்குள்ள சங்கரி சங்கரன் என்று 2 பேர் இருக்கிறார். அப்ப எத்தனையாவது கேள்வி இது? 13வது கேள்வி. சங்கரன் முன்னால இருந்து பார்க்கக்குள்ள விவசாயம் இப்படி ஆக்கள் இருக்கான்னு சொன்னா இங்க இருந்து பார்க்கக்குள்ள சரியா சங்கரன் 4வது இடம். இங்க இருந்து பார்க்கக்குள்ள இவர் வந்து முன்னால இருந்து பார்க்கக்குள்ள ரைட். அடுத்தது பின்னால இருந்து பார்க்கக்குள்ள சங்கரி வந்து 7வது இடம். அப்ப இங்க இருந்து பார்க்கக்குள்ள இப்படி பார்க்கக்குள்ள இவிடத்து சொல்லி சொன்னா 7வது இடத்த சங்கரி இருக்கா. இன்னைக்கு இருந்து பார்க்கக்குள்ள கீழ இருந்து பார்க்கக்குள்ள இன்னைக்கு இருந்து பார்க்கக்குள்ள சங்கரி 7வது இடத்துல இவர் வந்து முன்னால இருந்து பார்க்கக்குள்ள இதா இருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் இருவரும் உங்களுக்கு இடத்தை மாற்றிக் கொள்றாங்க. இப்ப வந்து 2 பேரும் அவர்களோட இடத்தை மாத்துறாங்க. எப்படி சொன்னா இந்த இருக்கிறவர் வந்து இங்க வாராரு இவ வந்து இங்க வரா.
இங்க போனது இப்ப பாருங்க இதுல சொல்லப்படுது பிரச்சனத்துக்கு பிறகு தற்போது இப்ப தற்போது சங்கரன் எங்க இருக்காருன்னா இங்கதான் இப்ப இருக்காரு தற்போது சங்கரன் சங்கரனங்கிறவர் இப்ப இங்க இருக்காரு சரியா இங்க இருக்கிறது முன்னாடி இருந்து பார்க்கக்குள்ள இங்க இருந்து எண்ணிட்டு வரக்குள்ள எத்தனையாவது இடம் என்று சொல்லி சொன்னா 15வது இடம் இந்த வந்திருக்கிறது 15வது இடம் அப்ப ஏற்கனவே 4வது இடத்துல இருந்தா இங்க இருந்து தான் பாக்குறேன் இங்க இருந்து அப்ப 4வது இடத்தை வந்து அதே இங்க இருந்து வரக்குள்ள 15வது இடத்த வருது அப்படி சொன்னா இடத்துல எத்தனை பேரை தோன்றாருன்னு சொன்னா 11 பேரை தோன்றாரு இல்லையா இங்கெல்லாம் வராது அதே மாதிரி தான் இவ 11 பேரை தாண்டி போவாங்க அப்ப ஏற்கனவே இவ 7வது இருந்தா திருப்பி இதே 11 கூட்டினா 7வோட 12 கூட்டி நீங்க நினைச்சுன்னா 18வது இடத்தை இங்க வருவா 18வது இடம் 18வது இடம் ஏன் இங்க இருந்து முன்னாடி கேட்கல அதே ரெக்கில தான் இங்க ஏற்கனவே 4வது இருந்து இப்ப நான் ஒரு சும்மா உதாரணத்துக்கு கொண்டு கேட்கிறேன் நீங்க வரிசையில முன்னால இருந்து பார்க்கக்குள்ள சரியா நீங்க முன்னால இருந்து பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்டுக்கு நீங்க அடிக்கிறீங்க திருப்பி உங்களை நீங்க 2 பேரும் சேஞ்ச் ஆகி மாறுறீங்க மாறி போட்டா இப்ப நீங்க பாக்குறீங்க அதே முன்னால இருந்து பார்க்கக்குள்ள அடிக்கிறீங்க சரியா இப்ப நீங்க 6வது இருக்கீங்க அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க ஏற்கனவே 3 பேர் இந்த 3 பேர் இருந்து திருப்பி நாங்க 2 பேர் மாறினா வந்துட்டு 6வது இருந்தா இடையில நாங்க 3 பேர் இருக்கிறாங்க அதுதானே இப்ப இங்க இருக்கிற திருப்பி மாறி வந்ததுக்கு 3 பேர் தானே இங்க வரணும் அப்ப நம்பரை மாத்தினா சரி அந்த 3 மட்டும் அப்படி இது ரைட் அப்ப இது ஓகே 13வது உங்களுக்கு சரி விளங்கிருக்கும் 13வது ஓகே அப்ப வந்து 18வது வரும் அடுத்தது 13 மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆகும் அப்போ ஒரு வருடத்தில் நீங்கள் வந்து 75வது நாள்ல நிக்கிறீங்க நாட்களை கடந்துட்டா 75 நாளா நீங்க கடந்துட்டீங்க என்றால் அது கூறக்கூடியது என்ன இப்ப 75வது நாள் என்று சொன்னா 75வது நாள் என்னவா இருக்கும் என்று நாம பார்க்கணும் 75வது நாள் அப்ப ஜனவரியில எத்தனை இருக்கப்படுதுன்னு சொன்னா 32 சரியா ஜனவரியில 32 இந்த 15ஆம் தேதி தான் மார்ச் மாசம் அப்ப பிப்ரவரி கடந்து மார்ச் மாசம் 15ஆம் தேதி அப்ப இது எல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லா வந்திருக்கிற மொத்த நாள் 75ஆம் அப்ப இந்த மார்ச் மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாள் இருக்கும் ஓகே ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் 31 நாள் வரும் அப்ப கூட்டினாத்தான் 75 வரும் அப்ப என்னத்தை போட்டா 75 வரும்னு சொன்னா 29 போட்டாத்தான் 75 வரும் அப்ப அது 29 என்று சொல்லி சொன்னா இந்த பிப்ரவரி மாசம் ஒரு லீப் வருடமா இருக்கணும் அப்ப லீப் வருடம் சொல்லி சொன்னா இது ஒரு நெட்டாண்டு இப்ப இவிடத்தை 28 வந்திருந்தா இது 74 வரும் சரியா விளங்கிட்டா விளங்காதாக்கள் ஆறுதலை யோசிச்சு பார்த்துடுங்க வரும் ஆன்சர் விளையாட்டு மைதானம் என்று விதுருஷன் சப்பினி மாலினி பத்சனா மற்றும் சஸ்டா ஆகிய 6 மாணவர்களும் சம இடைவெளியில் வட்ட வடிவமான முறையில் எதிர்கொண்டு நேருக்கு நேர் நிற்கின்றனர் மாலினியின் வடக்கே வத்சலாவும் சரியா இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு நாம ஒரு மாதிரி கீறணும் இப்ப பாருங்க இது தான் நீங்க போகணும் உங்களுக்கு போறீங்கன்னு சொன்னா ரெக்டா செய்வீங்க பாருங்க விளையாட்டு மைதானத்துல பதனி வத்சலான்னு 6 மாணவர்கள் அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இப்ப இத வந்து ரைட் இப்படி கீறுறேன்
இதுல 6 மாணவர்கள். இவருக்குண்டு சரியா, இவருக்குண்டு, 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 இவருக்குண்டு 6 மாணவர்கள். இப்ப நீ இப்ப 6 எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு 6 மாணவர்கள் பிளேஸ் நான் கேறி வச்சிருக்கேன். இப்ப வட்டு சரி. அடுத்தது வடலியின் வடக்கே இவிடத்தை வந்து நம்ம வடனி என்று இருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பவைக்கு வடக்கு என்று நம்ம எடுக்கலாம். இங்க விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கணும். சரி, இதுல இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து இதுலயே எழுதுறேன். இது பாருங்க, ஒவ்வொன்று ஒன்றா கீறி போகல நீங்க வந்து என்ன செய்ய மாட்டேன், அதை மார்க் பண்ணி வரணும். கீழே நீங்க போட்டு பிக் பண்ணி வந்தீங்கன்னா சரியா செய்வீங்க, இல்லாட்டி நினைப்பீங்க. இப்ப நீங்க வாசிக்கக்குள்ள அப்ப ஒரு ஆள் இவடுத்த ஒரு ஆள் இவடுத்தொண்டு 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 குறிச்சிட்டேன். இப்ப நான் கீழே வச்சுட்டு வரேன். வதனி வதனியின் வடக்கே, அதாவது 3வது லைன்ல நான் வாசிக்கு. நீங்க பார்த்துக்கணும். வதனியின் வடக்கே. அப்ப அங்க நான் வதனி இங்க எழுதுறேன். வதனி ஏற்கனவே சொல்லிட்டா அப்பதான் கொஞ்சம் புரியுங்க. ஒரு ஆளும் கழிச்சு நீங்க சோட்ட அளவுறையும் விலங்கு ராஷ்டிரமா இருக்கணும். அதனால நான் எழுதுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. சரியா, நீண்ட வடக்கு. ஆனா நீண்ட வடக்கு இங்க பக்கம் தானே. வடக்கு பக்கம் யாரு நிக்கிறோம் என்று சொல்லி சொன்னா வத்சலா இருக்காவ. அப்ப இவ வந்துட்டு என்னன்னு சொன்னா இங்க இருக்கா. நீத வடக்கு பக்கம். சரி, இப்ப வத்சலாவின் வழிமதிப்பு எதிர்கொண்ட இவ வந்து வழிப்பக்கம் பார்த்துட்டிப்பாவா, இதே பார்த்துட்டிப்பாவா, ரவுண்ட் அடைக்கக்குள்ள இதே பார்த்துட்டிப்பா ரவுண்ட் அடைக்கக்குள்ள. அப்ப இங்க முன்னுக்கு இருக்கும். அப்ப முன்னுக்கு இருந்தா இவட வலது கை இங்க செட்ல வரும். அவ்வளவு வரணும். சரியா, வலது கை இங்க செட்ல வரும். இப்ப வலது கைக்கு வலதுபுறத்தில் விதர்சனம். அப்ப இங்க இருக்கிற யாரு, விதர்சனம் வதனியின் இடதுபுறத்துல. அப்ப இங்க பக்கம் இடது இடதுபுறத்துல யார் இருக்கான்னு சொல்லி சொன்னா சக்தினியும் சக்தினியும் சக்தினி சக்தினியும் உள்ளனர். சரியா, சக்தினியை எதிர்கொண்டால் எதிர்கொண்டான்னா நேற்றுக்கு நேருக்கு பார்க்கலாம். யாரு, சஸ்னா. இப்ப இங்க இருக்க வேண்டாம், நேற்றுக்கு நேற்றுக்கு பார்க்கிறேன் இங்க. அப்ப சஸ்னா இங்க எதிர்கொள்றா, நேற்றுக்கு இருக்கிறா. ஏனின் சஸ்னா எதிர்கொண்டால் மாலினி வத்சலாவின் வலதுபுறத்தில் இருந்து எத்தனையாவது இடத்துல இருக்கா. இருக்கிற தரப்பக்கத்துல மாலினியத்தான் காணல. அப்ப அவன் வந்து இங்கதான் இருக்க போறான் மாலினி. சரியா, அவன் மட்டும்தான் இல்ல. அப்ப அவன் குறிச்சாச்சு. குறிச்சா கேட்டிக்குது மாலினி வத்சலாவின். வத்சலாண்டா இங்க இருக்க. இவட வலதுபுறத்தில் இருந்து இங்க சைட்ல இதுல இருந்து எத்தனையாவது இடத்துல இருக்கா. முதலாவது இடம், 2வது இடம், 3வது இடம், 4வது இடத்துல இருக்கா. விளங்கிட்டா. வலது சைட்ல இருந்து இடது பக்கம் மட்டும்தான் பார்த்தா முதலாவது 2வது தெரிக்கா. இவட மலைக்கு முதலாவது இடம், 2வது, 3வது, 4வது இடம் இருக்கமா. விளங்கிருக்குமே. இதுல வச்சிருக்கி. சரியா, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா 4வது இடம் என்றது வருது. விட இது இதுக்கு பயிற்சி தான். நான் சொல்ல நீங்க குறைங்க, சொல்ல சொல்ல குறைங்க. ஒரு வடிவத்துல 6 நபர்கள் ABCDE ABCDE
F என்று சொல்லி 6 நபர்கள் வட்ட வடிவத்தை சுத்தி இருக்கிறவங்க விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப நீங்க இவ்வளவு யோசிக்கக்குள்ள என்ன செய்யணும்? பக்கெட் போட்டு 6 புள்ளியே போட்டுறணும். போடுங்க. இப்படித்தான் அந்த ஓடுறதுக்கு போடுறது. வட்டத்தண்டை போட்டு 6 புள்ளியே போட்டுருவான். சரி, யாரு எங்க இருக்கான்னு அவன் இல்லை. அப்ப அந்த நீங்க பொந்தி வரக்குள்ள அந்த பொந்தியில ஒரு ஸ்டெப் எழுதி போகணும். வாசிச்சு வாசிச்சு எழுதி போகணும். இப்ப நான் மேல உள்ள வாசிக்கிறேன். ABCD EF என்ற 6 நண்பர்கள் வட்ட வடிவில இருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். ஏயின் எதிர்பக்கத்துல B இருக்காரு. ஏக்கு எதிரா B இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? ஏக்கு எதிரா B இருக்காரு. ஏட வலது பக்கத்துல C இருக்காரு. ஏட வலது பக்கம் C இருக்காரு. சிக்கு வலது பக்கமாக 3வது இடத்தில் D உள்ளார். சிக்கு வலது பக்கமாக 3வது இடத்தில் D உள்ளார். டி இந்த இருக்கிற D உள்ளார். ஏக்கு இடது பக்கமாக E உள்ளார். ஏக்கு இடது பக்கமாக E உள்ளார். எனின் ஈக்கு எதிரே இருப்பவர் யார்? ஒன்று, 2, 3. ஈக்கு எதிரே B, F, C. உங்களோட ஆன்சர். ஈக்கு எதிரே இருப்பவர் யார்? ரைட். என்ன ஆன்சர்? ரைட். நசாடப்புல ஹானிஃபுல ரைட். காணிங்க. தான் வாய்ச்சு நான் இது குழம்பு மனசில் எழுதி எடுத்தனவன். சரியா? அப்ப முதலாவது 6 பேர் இருக்காங்க. அப்ப நான் வட்டத்தை போட்டு 1, 2, 3, 4, 5, 6. முதலாவது சொன்னேன் ஏக்கு எதிரா பி. அப்ப ஏ நான் இங்க குறிக்கிறேன். ஏக்கு எதிரா பி. ஓகே. ரெண்டாவது சொன்ன ஏட வலது பக்கம் சி. ஏ வந்து இப்படி பார்த்தாருண்டா வலது பக்கம் இங்க அளவிக்கு. அப்ப ஏட வலது பக்கத்துல சி. ஏட நீங்க ரவுண்ட் தான் நினைக்கிறான். ரவுண்ட் இருந்தா வலது கை வந்துட்டு இங்க அளவிக்கும். அப்ப ஏக்கு வலது பக்கம் சி. சிக்கு வலதுபுறமாக 3வது இடத்துல இடதுபுறமாக 3வது இடத்துல டி. முதலாவது இடம் இப்படித்தானே சி. சிக்கு வந்து வலது இருக்கல. முதலாவது இடம், 2வது இடம், 3வது இடம். அப்ப டி. 3வது இடத்துல டி. அடுத்தது ஏக்கு இடதுபுறமாக இ. ஏக்கு இடதுபுறம் இ. இடது பக்கம் இ. சாரி. இப்ப கேட்டது ஏ ஈக்கு எதிரே யார் இருக்கா? ஏ பி சி டி இ ஒன்றில் அப்ப ஈக்கு எதிரா யாருண்டா? வெரி குட். இன்னொரு கேள்வி. என்னோட செமினார்ல செய்யணும் இருந்தேன்னா இந்த கேள்வி அது இதுலயே வந்துட்டு அப்ப கேள்வியை போக மாட்டோட்டு இதை எடுத்திருக்கிறேன். ரவி, நவி, கவி, சவி, கவி 5 பேரு.
ரவி, நவி, கவி, சவி, கவி என்ற 5 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு மேசையை சுத்தி வட்டமா இருக்கிறாங்க. 5 நண்பர்கள் ஒரு மேசையை சுத்தி வட்டமா இருக்கிறாங்க. முதலாவது ரவியின் வலது பக்கம் இரண்டாவதாக சவி உள்ளார். ரவியின் வலது பக்கம் இரண்டாவதாக சவி உள்ளார். இந்த சவி உள்ளார். அடுத்தது கிவிக்கு இடது பக்கம் சவி உள்ளார். கிவிக்கு இடது பக்கம் சவி உள்ளார். ரைட். அடுத்தது மூணாவது ரவிக்கு இடது பக்கமாக கிவிக்கும் இடையில் ஒருவர் மட்டுமே உள்ளனர். ரவிக்கு இடது பக்கமாக கிவிக்கும் இடையில், ரவிக்கும் கிவிக்கும் இடையில, சரியா? அதாவது ரவியில இடது பக்கமா, இடது பக்கம், இடது பக்கமா, ரவிக்கு இடது பக்கமாக கிவிக்கும் இடையில் ஒருவர் மாத்திரமே உள்ளனர். கிவிக்கு இடது பக்கம் இரண்டாவதாக நவி உள்ளார். கிவிக்கு இடது பக்கம் இரண்டாவதாக நவி உள்ளார். புவி இருப்பது ஒன்று ரவி கிவிக்கு இடையிலையா, அல்லது சவி ரவிக்கு இடையிலையா, மூன்றாவது நவி கிவிக்கு இடையிலையா? புவி இருக்கிற, இந்த புவி என்கிறவரு இருக்கிறது யாருக்கு இடையில? ஏன் நான் இதை தவறுன்னு சொன்னாங்க, சரியா? ஏன் இந்த தவறுன்னு சொல்லி சொன்னோம், இதுல ஏபிசிடி தர மாட்டாங்க. இப்படி சஸ்னா மஸ்னா குஸ்னா கஸ்னா கஸ்னா இப்படியே தான் தரவாங்க. அதான் விளங்குறதுக்கான உங்களுக்கு ரவி புவி கவி கவி என்று போட்டு வச்சிருக்கு. ஏற்கனவே மற்ற கேள்வி அப்படித்தான் தருது. ஏனென்றா இது செய்யறதுக்காக வேண்டி. சரி, இப்ப நீங்க ஆன்சர் எடுத்திருப்பீங்க. எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம். முதலாவது 5 பேரு. 1 2 3 4 5 பேர். முதலாவது என்ன சொன்னான்? ரவிக்கு வலது பக்கம் சவி. ரவிக்கு வலது பக்கம் இரண்டாவதாக சவி. என்ன ரவிக்கு ரவிய வெறுத்தெடுத்தா ரவித வலது பக்கம் இரண்டாவதாக சவி. அப்ப முதலாவது இரண்டாவது சவி. முதலாவது சரி. கிவிக்கு இடது பக்கமான சவி உள்ளார். அப்ப கிவி இங்க வந்தாத்தான் இவர் இடது பக்கம் சவி இருப்பார். இவிடத்த கிவி வந்த வலது பக்கம் தான் சவி. அப்ப கிவி எங்க வருவாருன்னா கிவி இவிடத்த வருவாரு, வலது பக்கம் சவி வருவாரு. ரைட். அடுத்தது ரவிக்கும் கிவிக்கும் இடையில ஒருவர் தான் இருக்கு. ரவிக்கும் ரவிக்கு, அதாவது ரவிட இடது பக்கம், ரவிக்கும் கிவிக்கும் இடையில, ரவிக்கும் சரியா, அந்த ரவிக்கும் கிவிக்கும் இடையில இடது பக்கமா அந்த ரவி என்ற இது வலது சைட், ரவிட இடது பக்கம் ஒருத்தரம் தான் இருக்கு. ரைட், ஒன்று இருக்குது. அது சரி. அங்கால கிவிக்கு இடது பக்கம் இரண்டாவது நவி உள்ளவர். கிவித சரியா, கிவி இப்படி இருக்காண்டா இது வலது சைட், இது இரண்டாவது, முதலாவது இரண்டாவது நவி உள்ளவர். சரி. அடுத்தது புவி இருப்பது. இப்ப புவி மட்டும்தான் இல்ல,
அப்ப புவிதான் இവിടുത്തെ வரும். புவி இருப்பது ரவிக்கும் கிவிக்கும் இடையில. அப்ப முதலாவது ரவிக்கும் கிவிக்கும் இடையில. இந்த ரவி இந்த இந்த ரவி இந்த கிவி இப்ப 2 பேருக்கும் இடையில தான் இவர் இருக்கார். சவிக்கும் ரவிக்கும் இடையில சவிக்கும் ரவிக்கும் இடையில நவிதான் இருக்கார். ரவிக்கும் சவிக்கும். மூணாவது நவி கிவி நவிக்கும் கிவிக்கும் இடையில சவிதான் இருக்கார். விட என்னண்டா முதலாவது விட விளங்கிருக்குமே. வலது பக்கம் இடது பக்கம் இது ரவி கவியை வச்சுட்டு இல்ல. இந்த கேள்வி வந்தா வலது பக்கம் இடது பக்கம் உங்களுக்கு மதிக்கிறதுக்காக வேண்டி. விளங்குதா? ஒரு வட்டமா இருந்தா எப்படி அந்த வலது பக்கம் பிடிக்கணும், நீட்டிக்கு இருந்தா எப்படி வலது பக்கம் பிடிக்கணும் நமக்கு தேவை. இப்ப இது வட்டமா இருந்தா ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்ப இங்க இருந்தாருன்னா அவர் வலது பக்கம் வந்துட்டு இங்க அலரிக்கும், இடது பக்கம் இங்க அலரிக்கும். ஒரு இவர்கிட்ட இருந்தாருன்னா அவர் வலது பக்கம் நீங்க ஒரு கையே வச்சு பாருங்க, இங்க வலது அடைக்கும், இங்க வலது அடைக்கும். சரியா? இது ஓகே. அப்ப நான் இதை முடிக்கிறேன். இத படிச்சு வந்து பக்கம் இடது பக்கம் என்றதுக்காக வேண்டி கேள்வி. தனது கடைக்கு ஒரு இனிப்பு 1 வீதம், ஒரு 1 கொடுக்காரு. 2 இனிப்பு மேலுரைகளை பெற்றுக்கொண்ட ஒருவர் மேலதிகமாக இலவச இனிப்பு ஒன்றினையும் வழங்குகின்றார். 2 அட்டையை கொடுத்தாங்க. 1 வந்து இதற்கனவே நான் படிப்பிச்சது. அவர்களுக்கு வந்து 10 ரூபா காசு இருக்குது என்று சொன்னாங்க. அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த இனிப்புகள் இந்த மாதிரி கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க 10 ரூபா இருந்தா அவருங்கிறது 1 அப்படி 10 வாங்குவாரு. அப்ப 1 அப்படி வாங்குறது 10, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாங்குவாரு. படிக்கல நானு படிச்ச வாங்குவாரு. அவர் 2 கொடுத்தாருன்னா 1 வரும். இதுல 2 கொடுத்தாருன்னா 1 வரும். அப்ப இதை 2 கொடுத்தாருன்னா 1 தரும். இதை 2 கொடுத்தாருன்னா 1, இதை 2 1, இதை 2 1, இதை 2 1. சரி, இப்ப இந்த கவனம் கொடுத்தா அடுக்கலாம் தானே. இதுல வார கவனம் கொடுத்தா இப்ப இதையும் கொடுத்தா 1, அடுத்தது இதையும் கொடுத்தா 1, இங்க 1 இருக்கட்டும். இப்ப இதையும் கொடுத்தா 1 வரும். இந்த 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்ப இது 2 கொடுத்தா 1 வரும். இப்ப அவர் எத்தனை எடுப்பாரு? வாங்கின 10, 1, 2, 3, 4, 5, இதுல 2, இதுல 1, மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரியா? அப்ப மொத்தமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 ஃப்ரீ, வாங்கின 10. அப்ப மொத்தம் 19. சரியா? மொத்தம் 19. ஆன்சர் வந்து 19 விட. அடுத்தது உருளையில் காட்டப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு 17, 18 வினாக்களுக்கு விடை தர சொல்லிக்குது. இதுல வந்து 1 வந்து ஒரு நட்சத்திரம் 3 குறிக்குமா? சரியா? ஒரு நட்சத்திரம் வந்து 3 குறிக்குது. முதலாவது 3 வட்டங்களினாலும் குறித்து காட்டிய பிராணியாக அமைவது. 3 வட்டங்களிலையும் குறித்து காட்டின பிராணி இது வரும். இது வந்து பறவைகள், இது வந்து மாமிச உண்ணி, இது தாவர உண்ணி. அப்ப இதுல கழுகு முதலாவது விடையை பாருங்க. கழுகு கழுகு வந்து மாமிச உண்ணிக்குள்ளதான் வரும். அனைத்து உண்ணிக்குள்ள ஒன்றிலேயே. சரியா? கழகம் கழகம் வந்து ஒரு பறவை விக்குது. அதே போல தாவரத்தை உண்ணும், பெண்களை சாப்பிடறதுக்காக வேண்டி. அடுத்தது வந்து மாமிச உண்ணி, இறைச்சியில சாப்பிடும். அப்ப வந்து கழகம் வந்து ஒரு அனைத்து உண்ணி. அப்ப 3க்கும் பொருளானது கழகம். சரியா? இங்க வந்து நாய் வந்திருக்கு, எல்லாம் தின்னுதானே. அப்ப நாய் பறவையா? வருமா? நாய் வராது. சரியா? அடுத்தது உருவில் தரவின் அடிப்படையில் தாவரம் அல்லது மாமிசம் என்பவற்றில் ஒன்றை மட்டும் உணவாக உட்கொள்ளக்கூடிய அல்லாதது. ஒன்றை மட்டும் சொன்னா இரவு நம்ம கேள்வி வந்துச்சு. ஒன்றை மட்டும் என்றா இது ஒன்றை மட்டும் இருக்கிறது. சரியா? இது வந்து இது ஒன்றை மட்டும், இது
ஒன்றை மட் இந்த அடிக்கிறது ஒன்றை மட். இப்ப பாருங்க நல்ல அத கட்டிக்குது. அப்ப இது வராது. இந்த பறவை இல்ல. அப்ப மாமிச உண்ணி தாவர உண்ணி ஏதாவது ஒன்று மட்டும் இது செய்யறது. அப்ப இதுல 4 இதுல 4 அப்ப 8 இருக்குது. 8 ஒரு நட்சத்திரம் 3 குறிக்குதுன்னு சொன்னா 8 3 24 என்கிறது ஆன்சர். 19வது ஒரு புகைப்படம் ஒன்றை காட்டி இந்த படத்தில் இருப்பவர் எனது மனைவியின் கணவனின் தாய். மனைவியில கணவன்டா மனைவியை பிடிச்சி மனைவியில கணவன்டா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. சரியா? உங்களோட வாப்ப சொல்றாரு உங்களோட உம்மாட கணவன். அப்ப யார் அது? அவர்தான். அவர தாய். அவர தாய். சரியா? இந்த புகைப்படம் ஒன்றை காட்டி இந்த படத்தில் இருப்பவர் எனது மனைவியின் கணவரின் தாய். அப்புகைப்படத்தில் இருப்பவர் அப்புகைப்படத்தை காட்டுபவருக்கு காட்டுற வாப்பா சொல்றாரு இது வாப்படா தாயங்கார். அப்ப ஒரே முறை அந்த காட்டுறவருக்கு யாருன்னு சொன்னா அம்மா. விளங்குதா? விளங்கிட்டா? சரி. இந்த முக்கோணிக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். கண்டிப்பா செய்யற முறையும் செய்திருப்பீங்க. அவன் வழங்கப்படுத்துறேன் தெரியாதாக்களுக்கு. இது 1 இது 2 இது 3 இது 4. அப்ப என்ன செய்வோம்? 1 3 6 10 போட்டாச்சு. 10 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கீழே 1 3 6. இப்ப இதை பின்னுக்கு இருந்து 1 விட்டு 1 வெட்டுவோம். இதை வெட்டுவோம். வெட்டி போட்டு இருக்கிறத கூட்டினோம்னு சொன்னா 1 3 4 4 6 10 10 10 20 26 1 27. விட 27 வரும். சரியா? இதுக்கு செய்முறை தெரியாத ஆக்கள் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன். இதுல செய்முறை தெரியாத ஆக்கள். அப்ப இந்த இதுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா 1 2 3 4 இந்த போட்டீங்கன்னு சொன்னா 1 2 3 4 போட்டோம். இப்ப முதலாவது முக்கோணியின் 1 ரெண்டாவது 3 1 2 கூட்டினா 3 3 3 கூட்டினா 6 6 4 கூட்டினா 10 4 வரைக்கும் 4 வரைக்கும் போகுது. முதலாவது தானே 2வது 3வது 4வது தரம். சரி, ஓகே. அடுத்து என்ன செய்யுங்க? அதுக்கு கீழே 1 வெட்டி எழுதுங்க. 1 3 6. இப்ப பின்னுக்கு இருந்து 1 இது அழிங்க. இது வேணாம் அழிச்சா இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டணும். இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 1 3 4 6 10 20 இதுல 7 அப்ப 2 கூட்டினீங்க 27. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு யாருக்கு தெரியும் எத்தனை வரும்? அன்றா தெரியுமா? எத்தனை வரும்? 1 15 2 13 3 9. கண்ணிங்க 1 2 3. சரியா? 1 2 3 போட்டாங்க. முதலாவது முக்கோணியன் 1 ரெண்டாவது முக்கோணியன் 3 மூணாவது முக்கோணியன் 6 ஒரு தானம் தள்ளி 2 3
பின்னுக்கு இருந்து ஒன்றை விட்டுரு, இங்கால இருந்து ஒன்றை விட்டுரு. ரைட். இப்ப கூட்டம் 4, இது 3, 13. சரியா? ரைட், ஓகே. அப்ப இதுக்கு செஞ்சு ஆட்டுங்கள், இதுக்கு செஞ்சு ஆட்டுங்கள் என்றால் செய்ய தேவையில்ல, எண்ணினா வரும் 4. ரைட். எப்படி? 1, 2. ரைட். முதலாவது முக்கோணியன் 1, இரண்டாவது முக்கோணியன் 3. சரியா? அடுத்தது இங்க 1. இப்ப பார்ப்போம். 1 3 கூட்டினா 4, இந்த 1 மொத்தம் 5. வரும் இன்னைக்கு 5 வரும் தானே? ஏன் 1 2 3 4 பெருசு வச்சது 5. 1 வெட்டு இல்லையா? இங்க வெட்டு இல்லையா? வெட்டுறதுக்கு இந்த 2 3 தானம் இல்லி வெட்டுறதுக்கு இன்னைக்கு இருந்து 1 வெட்டும். ரைட். அடுத்த கேள்வி முடிப்போமா? முடிப்போமா? முடிப்போம் என்ன? முடிப்போம். இருபத்தி ஓராவது கேள்வி. குறிப்பிட்ட வருடமானது திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை முடியுது. அதாவது வருஷம் திங்கட்கிழமையில ஸ்டார்ட் பண்ணி திங்கட்கிழமையிலேயே முடியுது என்று சொன்னால் அந்த வருஷம் 365 நாள். 365 நாள். அது வந்து திங்கட்கிழமையை ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை முடியுதுன்னு சொல்லி சொன்னா அது 366 நாள். என்ன நாள்ல ஸ்டார்ட் பண்ணதோ அந்த நாள்ல முடியுது என்று சொன்னா அது ஒரு சாதாரண வருடம். இப்ப உதாரணத்துக்கு வெள்ளியில ஸ்டார்ட் பண்ணி வெள்ளியிலேயே இந்த வருஷம் முடியுது சொன்னா அது சாதாரண வருடம். இப்ப அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா 1ஆம் தேதி வெள்ளி 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று சொல்லி சொன்னா கேட்க 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டா நீங்க அடுத்த நாள் சொல்றீங்க, சொல்லுவீங்க தானே? அடுத்த நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க? செவ்வாண்டு சொல்லுவீங்க. எப்படி செவ்வாய்? இதுல 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 1ஆம் தேதி திங்கள் என்று சொன்னா அது கடைசி நாள் 31/12 அதுவும் திங்கள் தான். அப்ப திங்கள்ல முடிகிறதுக்காக வேண்டித்தான் அடுத்த 1ஆம் தேதி செவ்வாய் அது. சரியா? திங்கள்ல முடிகிறதுக்கு செவ்வாய்ல வருது. இது வந்து ஒரு சாதாரண வருடம் 365 இருந்தா. ஆனா 366 இருக்கும் என்று சொன்னா இது வந்து இப்ப 2025 இது 2024 என்று சொன்னா இது ஒரு லீப் வருடம். அப்ப லீப் வருடம் சொன்னா இது திங்கள்ல வந்து ஒரு நாள் கூடும். பிப்ரவரியில 29 ஒரு நாள் கூடும். அப்ப ஒரு நாள் கூடினா இது வந்துட்டு செவ்வாயில முடியும். அப்ப செவ்வாயில முடியறதுக்காண்டித்தான் 2025ஆம் ஆண்டு ஒரு நாள் பாஞ்சி வாரம் என்று சொல்றேன். அப்ப ஒரு நாள் பாஞ்சி வந்தா புதனண்டு வரும், திங்களண்டா இங்க புதனண்டு வரும். அப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுது? அதே நாள் வருதுண்டா ஒரு சாதாரண வருடம், ஒரு நாள் போகுது கடைசியா வருவதுண்டா. இப்ப திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமையில முடியுது சொன்னாங்க லீப் வருடமா. இங்க இது லீப் வருடம், இது லீப் வருடம், இதுதான் சாதாரண வருடம். 22 23ஓட முடிப்பு 22வது. சரியா? அதுல விஷயத்தை விளங்கணும். அதாவது பென்சிலை கொண்டு வந்து பேனையும் பென்சிலையும் கொண்டு வந்து என்ன சொல்றாரு வந்திருக்காரு சொன்னா எனக்கும் அண்ணாவுக்கும் சமணத்தாராரு, பென்சிலையும் சமணத்தாரார் தந்தாரண்டா. உதாரணத்துக்கு 5 கொடுத்தாரண்டா பென்சிலும் 5 தான். அப்படி தாராரு. எனக்கு நான், அடுத்தது அண்ணா, நான் அண்ணா 2 வைக்கும். எனக்கு தாரத போல அண்ணாக்கு அண்ணா கொடுக்காரு. எனக்கு தாரத்தை போல அண்ணா கொடுக்க தான். எனக்கு 10 தந்தா அண்ணாக்கு 5 தான் கொடுக்காரு. சரியா? அப்ப அவனுக்கு 2 மடங்கு தராரு. 2 பேருக்குமே தந்தது 36. தந்தது எத்தனை? 3 மடங்கு 36
உங்களுக்கு தந்தது 12. அப்ப 24 எனக்கு தந்து. ஆனா, இப்ப அதுலயும் சொல்றாரு பேனையும் பென்சிலும் சமண தராரு. பேனையும் தராரு, பென்சிலையும் தராரு, ரெண்டும் சமண தராரு. அப்ப எனக்கு கிடைச்சது 24. அப்ப பேனையும் பென்சிலும் சமன்னு சொன்னா 12, பென்சில் 12. அப்ப 22, 12, பென்சில் 12. அப்ப என்ன கிடைச்சது? பென்சில் 6. 6. சரியா? இப்ப கேட்ட கேள்வி என்ன? எனக்கு கிடைச்ச பேனைகள்ற எண்ணிக்கை அது. நாட்களில் மொத்த எண்ணிக்கை அது எனக்கு கிடைத்த. அப்ப 12. மூணாவது விட. அடுத்த கேள்வி 23 முடிக்கிறேன். 23வது நீர் தாங்கி ஒன்ற இது நிறைய பேருக்கு செட்டியான மாதிரி குழப்பம் அனுவசிப்பு இருந்த கேள்விக்காண்டியும் வந்திருப்பீங்க இன்னைக்கு. அப்ப இந்த கேள்வியை ஏமாத்தாம நான் போகல. அது சரி அவங்களுக்கு சொல்லியே வந்துட்டு போறேன். கரெக்டா? ஏ என்ற இது பி என்றது சி என்றது தனித்தனியா திறக்கும் போது 8 மணிக்கு 8 மணித்தியாலம் எடுக்கும் ஏங்கிறது. பிங்கிறது 12 மணித்தியாலம், சிங்கிறது 24 மணித்தியாலம் தேவைப்படும். 3 குழாய்களையும் ஒரே சமயத்தில் திறந்தா 7 மணிக்கு தொடங்கினா எத்தனை மணித்தியாலத்துல முடியும்? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இது நிறைய உங்களுக்கு கேள்வி வரும். அதாவது இதுக்கு நாம என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா இதுக்கு வந்து மசி பார்க்கணும். மசி கண்டாதான் இதுக்கு நாம சரியான ஆன்சர் செய்யலாம். எப்படி நாம மசி பார்க்கிற என்று நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஏங்கிற குழாய் இருக்குது, பிங்கிற குழாய் இருக்கு, சிங்கிற குழாய் இருக்குது. ஏ குழாயில 8 மணித்தியாலம் எடுக்குது. அடுத்தது பி குழாயில 12 மணித்தியாலம், சி வந்து 24 மணித்தியாலம் எடுக்குது. அப்ப சரியா கவனிச்சு கொள்ளுங்க. கவனிச்சு கொள்ளுங்க. அங்கஞ்ச பார்க்கிறாக்கள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இதை மட்டும் முடிப்போம். ஒரு தாங்கி ஒன்று இருந்தாத்தான் அதுக்கு இத்தனை மணித்தியாலம் தண்ணி ஊத்துறது நமக்கு தெரியும். அப்ப அதே காசி மாதிரித்தான் அவன்கிட்ட எவ்வளவு காசி இருந்தா தான் அவனுக்கு பிச்சு கொடுக்குறது. இது தாங்கிற குழந்தை இருந்தாத்தான் இந்த தாங்கி எவ்வளவு குறையும் என்று தெரிஞ்சாத்தான் அது எத்தனை மணித்தியாலத்துக்கு ஊத்தம் என்று விளங்கணும். அப்ப அந்த தாங்கிய பார்க்கறதுக்கு இதுக்கு நாம பரமசி பார்க்கணும். அது அப்படி பரமசி பார்க்கணும்னு சொன்னா 8க்கும் 12க்கும் 24க்கும் பரமசி அந்த கணக்கும் வந்து பரமசி கண்டு செய்யலாம். சரியா? அப்ப விலை வந்துச்சு அதுவும் பரமசி கண்டு செய்யலாம். இதுல நான் பரமசி பார்க்கறேன்னு சொன்னா இதுல வந்து நான் என்ன 2 பிரிச்சேன். இதுல 4, இதுல 6, இதுல 12. திருப்பி 2 பிரிச்சேன்னு சொன்னா ஏன் 2 பிரிக்கிறீங்க ஒரு ஆளுக்கு விட்டாங்க. 6 இலக்கம் 2 அதுக்கு பிறகு 3. அப்ப 2 3 அப்படியே பிரிச்சு வந்தா லேசி. இதுல 2, இதுல 3, இதுல 6. திருப்பி 2 பிரிச்சா இதுல 1, இதுல 3 பிரிப்பானது, இதுல 3. திருப்பி 3 பிரிச்சா 1 1 1. பரமசி 2 4 4 2 8 3 24. அப்ப என்ன அர்த்தம் என்று சொல்லி சொன்னா ஒரு தாங்கி ஒன்று இருக்குது. அதுல அளவு வந்து 24 லிட்டர். பரமசி என்னன்னா இந்த டாங்கி இருக்குதுன்னா இந்த டாங்கிற மொத்த கொள்ள அளவு 24 லிட்டர். 24 லிட்டர். இப்ப சரியா கவனிங்க. இந்த 24 லிட்டரையும் 8 மணித்தியாலத்துக்கு ஊத்துது என்று சொன்னா 1 மணித்தியாலத்துக்கு எத்தனை லிட்டர் ஊத்துது? இது 24 லிட்டர் டாங்கி இருக்குது. அந்த டாங்கில 8 மணித்தியாலத்துக்கு நிரப்புது என்று சொன்னா 1 மணித்தியாலத்துக்கு எத்தனை லிட்டர் ஊத்துது? 24 8 பிரிச்சா 3 லிட்டர் தான் இதுக்கு ஊத்துது. இந்த இருக்கிற ஏங்கிற குழாய் 1 மணித்தியாலத்துக்கு 3 லிட்டர் ஊத்துது. அதே போல இது மொத்தம் 24. இது 12 மணித்தியாலம் ஊத்துறாண்டா 1 மணித்தியாலத்துக்கு 2 லிட்டர் ஊத்துறாரு. இவரு 1 லிட்டர் ஊத்துறாரு. அப்ப பாருங்க 3 லிட்டர் 2 லிட்டர் 1 லிட்டர் 3 பேரையும் ஒத்த போட்டுட்டான். 3 பேரையும் ஒத்த திறந்துட்டான். 3 2 5 കൊണ്ട് 6 லிட்டர் 1 மணித்தியாலத்துக்கு வந்துடும்.
ஒரு மணித்தியாலத்துக்கு 6 லிட்டர் வந்துடும். அதாவது அப்போ 2 பேரும் உண்டு வேலை செஞ்சா கொடுக்கணும் எங்கிற மாதிரி. இது 3ஐயும் மொத்தடியா திறந்து விட்டா ஒரு மணித்தியாலத்திலே 6 லிட்டர் வந்துடும். அப்ப மொத்தமாவே 24 லிட்டர் தான் இருக்குது. அப்ப 24 அந்த 6ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 4 மணித்தியாலத்தால 4 மணித்தியாலத்தால அந்த டேங்கி நிரம்பிடும். அப்ப 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி 4 மணித்தியாலத்துல முடிச்சு. அப்ப விட வந்து 11 மணி என்று சொல்லி ஆன்சர் வரும். சரியா? இருக்கிற 7 நிமிஷத்துக்கு உதாரணம். உதாரணம் இருக்கிற 7 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு டேங்கில தண்ணி நிரப்புறாங்க. எப்படின்னு சொன்னா, சரியா, ஒரு டாங்கிய நிரப்புறதுக்கு ஏன்ற குழாயிலிருந்து 4 மணித்தியாலம் எடுக்கும். பி என்ற குழாயிலிருந்து 6 மணித்தியாலம் எடுக்கும். சி என்கிற குழாயிலிருந்து 12 மணித்தியாலம் எடுக்கும். 12 மணித்தியாலம் எடுக்கும். தனிய தனிய துறந்தா தனிய தனியன்னு சொல்லி சொன்னா 4 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் 3 திறந்து விட்டா அந்த டேங்கி எத்தனை மணிக்கு நிறையும்? எத்தனை மணித்தியாலத்தால நிறையும்? ஆன்சர் உங்களோட எத்தனை மணித்தியாலத்தை மட்டும் காட்டுங்க. என்ன செய்யணும்? இவங்க 3 பேருக்கும் போமசி பார்க்கணும். டெஸ்டுக்கு அந்த போமசி என்ற என்ன அந்த டாங்கி எவ்வளவு கொள்ளும்? எத்தனை மணித்தியாலத்தால இது நிரம்பும்? எத்தனை மணித்தியாலம்? வெரி குட், பிடிச்சிட்டா யூனுஸ்? ஓகே, அத்தியா சஃப்ரின்? ஓகே, அன்சிப் அரே சார் 6 மணித்தியாலத்துல நிரம்பும் சார். இக்ரா? வெரி குட். பாத்திமா? பிள்ளை அத்தியாடா பிள்ளை. இதுக்கு 3க்கும் மசி பார்க்கணும். மசியை நாம பார்த்தோம்னு சொன்னா 6க்கும் 4க்கும் 12க்கும் மசி. சரி, என்ன மசி வரும்? அப்புறம் 2ஆல 2ஆல பிரிப்போம். இதுல 2 முறை, இதுல 3 முறை, இதுல 6 முறை. திருப்பி 2ஆல பிரிப்போம். இதுல 1, இதுல 3, இதுல 3. திருப்பி 3ஆல பிரிப்போம். 1 1 1 2 4 4 3 12. 12 அந்த டாங்கிற கொள்ளளவு. ஓகே, 12 டாங்கிற கொள்ளளவு சொன்னால் அந்த 12 லிட்டரையும் 4 மணித்தியாலத்துக்கு ஊத்துது என்று சொன்னால் 1 மணித்தியாலத்துக்கு எத்தனை ஊத்துது?
பிரிச்சிங்கன்னு சொன்னா 1 மணித்தியாலத்துக்கு 3 லிட்டர் ஊத்து. இது 3 லிட்டர். அதே போல 12 லிட்டரையும் 6 மணித்தியாலம் எடுக்குது என்று சொன்னா 1 மணித்தியாலத்துக்கு 2 லிட்டர் ஊத்துது. 12 மணித்தியாலத்துக்கு 12 லிட்டர் ஊத்துது. அப்ப 1 மணித்தியாலத்துக்கு 1 தான் ஊத்துது. 1 ஊத்துது. இப்ப 3 திறந்து விடுறோம். இதர பாட்டுக்கு அது 1 லிட்டர் ஊத்தும், இதர பாட்டுக்கு 2 லிட்டர் ஊத்தும், இதர பாட்டுக்கு இது 3 லிட்டர் ஊத்தும். அப்ப 3 பேரும் ஒத்தடி ஊத்துறாண்டா இவரால 3 கிடைக்கும், வேறால 2 கிடைக்கும், வேறால 1 கிடைக்கும். மொத்தடியா 6 லிட்டர் 1 மணித்தியாலத்துக்கு கிடைக்கும். அப்ப 12 லிட்டர் தான் மொத்தம். 6 லிட்டர் 1 மணித்தியாலத்துல 6 லிட்டர் 1 மணித்தியாலத்துல ஃபுல்லாயிரும். அப்ப 2 மணித்தியாலத்தால 12 பிரிச்சிங்கண்டா 2 மணித்தியாலத்தால நீங்க நிரம்பிடும். யாருக்கு சரி பாப்பா? இன்னொன்று பேர் എന്താണ്? இன்னொன்று பேர் എന്താണ്? வேணாம் முடிப்போம்ங்கிற ஆளுக்கா ஏத்துங்க. இல்ல ஒன்று மட்டும் பார்ப்போம். நொன்று மட்டும் பார்ப்போம் மங்கராக்கள். சரி நொண்டை மட்டும் பார்த்துட்டு முடிப்போம். ஒரு டேங்கி இருக்குது. அந்த டேங்கியில 2 ஊத்துறாங்க தண்ணி. ஏ குழாயில 6 நிமிஷத்துல அந்த டேங்கி நிறையும். பி குழாயால 8 நிமிஷத்தால அந்த டேங்கி நிறையும். ஏ குழாயால 6 நிமிஷத்தால டேங்கி நிறையும். பி குழாயால 8 நிமிஷத்தால டேங்கி நிறையும். எனின் 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விடுவதால ஒரே நேரத்தில் திறந்து விடுவதால 21 லிட்டர் எத்தனை மணித்தியாலத்தால நிறையும்? 21 லிட்டர் எத்தனை மணித்தியாலத்தால நிறையும்? கேள்வி. டேங்கி எப்ப நிறையும் என்று கேட்கல. 21 லிட்டர் எத்தனை மணித்தியாலத்தால நிறையும்? Right. இது காற்றாக போகலாம். விளங்கிட்டு இப்படி காற்றாக போகலாம். உங்களுக்கு விளங்கிட்டு இப்படி வரலைங்கிறாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. 6க்கும் 8க்கும் போலீசி பார்க்கணும். அது எத்தனை அந்த டாங்கிற கொண்டு வரும்.
ஆறுக்கும் எட்டுக்கும் போகும்போது பார்த்தா ரெண்டால பிரிக்கணும்டா 3 இதுல 4 திருப்பி ரெண்டால பிரிக்கணும்னு சொன்னா இதுல 2 இதுல 3 திருப்பி ரெண்டால பிரிக்கணும்டா 1 3 திருப்பி 3ஆல பிரிக்கணும்னு சொன்னா 1 1 இப்ப பொதுமைசி என்னண்டா 2 4 4 2 8 3 24 அப்ப இதுல பொதுமைசி தாங்கிற கொள்கை 24 24ஐயும் 6 மணித்தியாலத்துல இது செய்யுதுன்னு சொன்னா நிரப்பு தண்டை பிரிச்சா 6 நிமிஷத்தால 1 நிமிஷத்துக்கு 4 லிட்டர் ஊத்துது அதே 24 இது 8 நிமிஷத்தால சொன்னா 1 லிட்டருக்கு 3 லிட்டர் ஊத்துது அப்ப 1 நிமிஷத்துல 2 பேரும் 7 லிட்டர் ஊத்துறாங்க 2 பேரும் சேர்ந்து 7 லிட்டர் ஊத்துறாங்க நான் கேட்டது 21 லிட்டர் வாரத்துக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு 1 நிமிஷத்துக்கு 7 2 நிமிஷத்துக்கு 14 3 நிமிஷத்துக்கு 22 3 நிமிஷத்தால முடிஞ்சு 27 21 23 சரியா ஓகே கிளாஸ் finish Assalamualaikum.